எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். ஹியூமன் டிஎன்ஏக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பேட்டர்ன்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? ஹியூமன் டிஎன்ஏ லாட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஹியூமன் டிஎன்ஏ கேரி ஆகிருக்கு. ஸோ இதனுடைய அந்த ஸ்ட்ரக்சருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக ஃபிபனோச்சி சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும். இது ஹியூமன் டிஎன்ஏவுடைய ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் ஸ்ட்ரக்சர். இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கோடைய ஒரு லூப்க்கும் இன்னொரு லூப்க்கும் இடைப்பட்ட ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.4 நானோமீட்டர் இருக்கும். இந்த ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இதே மாதிரி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.1 நானோமீட்டர். இது ரெண்டையும் டிவைட் பண்ணாக்க நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ 1.618. 3.4 டிவைடு பை 2.1 டிவைட் பண்ணனா 1.618 வரும். இதை தான் கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ரேஷியோ பிரகாரம் நாட் ஓன்லி டிஎன்ஏ, நிறைய ஃபேமஸான கன்ஸ்ட்ரக்ஷன், வேர்ல்டு ஃபேமஸான கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒவ்வொரு ட்ரீ பிரான்ச்சஸில் கேலக்ஸி எக்ஸ்பண்ட் ஆகுது இல்லையா. ஸோ இதில் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த கோல்டன் ரேஷியோ பார்க்கலாம். இந்த கோல்டன் ரேஷியோ மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிபனோச்சியை பேஸ் பண்ணி வரக்கூடிய நிறைய ரேஷியோஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் ஒர்க் ஆகுது. இது பேஸ்ட் ஆன் ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஒவ்வொரு ரேஷியோலையும் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபிபனோச்சி ரேஷியோனா என்ன, அது எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் இருக்குது, ஒரு என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஃபிபனோச்சி பேஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் சி. ஓகே, இந்த ஃபிபனோச்சி சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது? இப்போ ஜீரோலேருந்து ஆட் பண்ணுவோமே, இப்போ கன்சிக்யூட்டிவாக ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க. 1 + 2 3. ஓகே, 2 + 3 5. அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது ஃபிபனோச்சி சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே இப்போ 233 டிவைடு பை அதுக்கு பேக் சைடில் இருக்க நம்பர் 144, 1.618 வருதா. இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் ரேஷியோ 1.618 வரும். எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் தான் வரும். இது எல்லாமே கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபிபனோச்சி நம்பருக்கு ப்ரீவியஸ் நம்பரை டிவைட் பண்ணும்போது கோல்டன் ரேஷியோ 1.618 கிடைக்கும். நம்ம ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபிபனோச்சி ரேஷியோஸ் ஒவ்வொரு ஃபிபனோச்சி நம்பருடைய ரைட் சைடு, இப்போ 55 டிவைடு பை 89, 55 டிவைடு பை 144, இந்த மாதிரி ரைட் சைடில் உள்ள நம்பர்ஸை டிவைட் பண்ணும்போது ஃபிபனோச்சி ரேஷியோ, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிபனோச்சி ரேஷியோஸ் 0.618, 0.382, 0.236, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிபனோச்சி ரேஷியோஸ் கிடைக்கும். இந்த ஃபிபனோச்சி ரேஷியோஸ் பிரகாரம் தான் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எக்ஸாக்டாக மீட் ஆகும். ட்ரேடிங் வியூவில் இந்த ஃபிபனோச்சி டூலை ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணும்போது இந்த டாப்ல இருந்து தேர்டு இருக்கு பாருங்க. இதில் ஃபிபனோச்சி டூல்ஸ் ரிலேட்டடான கம்ப்ளீட் டூல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உள்ளது ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய ட்ரெண்டு பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். இப்போது மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர், ஒரு ட்ரெண்டுனா என்ன, ப்ரைஸ் 0லேருந்து 100 வரைக்கும் ரைஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0, 100. ஓகே, இது பிரைமரி வேவ்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெண்டுடைய ரூல் இதனுடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஆனது ஆர் கரெக்ஷன் ஆர் கன்சால்டேஷன், ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கரெக்ஷன் ஆனது மேக்சிமம் வித்தின் 50% முடிஞ்சிடணும். அகெயின் இந்த ட்ரெண்டு திரும்பவும் அப்சைடு போக ஆரம்பிச்சிடணும். டுவோர்ட்ஸ் எவ்வளோ தூரம் போகும்? இது 100 பாயிண்ட்டும் போகலாம், 200 பாயிண்ட்டும் போகலாம். ஆனால் மினிமம் 125 வரைக்கும் போகணும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ட்ரெண்டுடைய ரூல். இப்போ இதே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரைமரி வேவ்க்கு இந்த சைடுவேஸ் மார்க்கெட் மோர் தென் 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். இதுதான் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டுடைய பிஹேவியர். இந்த மாதிரி தான் இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் ஆனது மோர் தென் 50% இருக்கும். இதே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்னா இதுதான் பிரைமரி வேவ்னு வச்சுக்கோங்க.
இந்த பிரைமரி வேவ்க்கு 100% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அப்போ 100% ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னாலே தட் இஸ் நாட் எ ட்ரெண்ட். ஓகே, 85%க்கு பிலோவில் போச்சு அப்படின்னாலே தட் இஸ் நாட் எ ட்ரெண்ட், தட் இஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ட்ரெண்டே கிடையாது, அது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ட்ரெண்ட் அப்படின்னா மேக்ஸிமம் 61%ல இருந்து 76% வரைக்கும் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடக்கும். சைட்வேஸ் மார்க்கெட்னா மோர் தென் 50% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடக்கும். ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்னா மேக்ஸிமம் ரீட்ரேஸ்மெண்ட்டே வித்தின் 50%குள்ள வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மினிமம் எக்ஸ்டென்ஷன் வந்து 125% வரைக்கும் ரைஸ் ஆகும். இது வந்து ஒரு பேசிக் ட்ரெண்டுடைய ரூல். ஃபைன். செகண்ட், இந்த ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது எப்போதுமே ஒரு ஹை அண்ட் லோக்கு வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டான ஹை வந்து எது? இது. இப்போ இந்த ஹைக்கும் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லோக்கும் யூஸ் பண்ணணும். ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஹைக்கும் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லோக்கும் யூஸ் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக கரெக்டாக மீட் ஆகுது. எந்த இடத்துல மீட் ஆகுது பாருங்க, 0.382. தட் இஸ் ஃபிபனோச்சி ரேஷியோ. இதில் பாருங்க 0.382 வருதா, 38.2. தட் இஸ் ஃபிபனோச்சி ரேஷியோ. ஸோ இப்போ நிஃப்டி எடுத்துக்கோங்க. இங்கிருந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு இல்லையா, இந்த ஹை எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்குல்ல, இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் எடுத்துக்கோங்க. கரெக்டாக எந்த ப்ரைஸில் வந்து நிற்கிது பாருங்க. இவ்வளோ தூரம் ஃபால் ஆன மார்க்கெட்டு 138.2. 38 இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது 0.382, இப்போ 1.382. தட் இஸ் ஆல்சோ ஃபிபனோச்சி ரேஷியோஸ். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் இந்த ஃபிபனோச்சி நம்பர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. குறிப்பாக இதில் ஒரு டெக்னிக் நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ்வலாக ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் ரிவர்சலையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு கேண்டில் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்களேன். இப்போ ப்ரைஸ் ஆனது கீழே ஃபால் ஆகுது, ரெட் கலர் கேண்டில் ஃபால் ஆகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணும். இப்போ இந்த கேண்டிலோட இன்டென்சிட்டியோட இந்த கேண்டிலோட இன்டென்சிட்டி அதனுடைய ஹைலோ வந்து கம்மியாகுது. இப்போ அடுத்த கேண்டிலோட இன்டென்சிட்டி வந்து இன்னுமே கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, வால்யூம் வந்து அதிகமாக இருக்கு. இந்த கேண்டில்ல வந்து இன்னுமே வால்யூம் வந்து கம்மியாகுது. இந்த கேண்டில்ல இன்னுமே வால்யூம் கம்மியாக இருக்குது. அப்போ செல்லர்ஸ் வந்து இருக்கிறாங்க, பட் கம்மியாக இருக்காங்க. இதில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா இதில் ஒரு 80 பேர் இருக்காங்க, இதில் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வர 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 மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது, ஆனால் வால்யூம் வந்து குறையுது. இப்போ திடீர்னு வந்து பையர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட் வந்து பையருடைய கண்ட்ரோலுக்கு வருதா? இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்க. ஸோ செல்லர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த 3 லெவலில், அதாவது எய்தர் இந்த ஸ்ட்ரக்சர் 38.2 ஆர் 50% ஆர் 61%, இந்த லெவலுக்குள்ள இந்த இந்த 4CRன்னு சொல்லுவோம். இந்த மெத்தடை வந்து இன்னுமே டீட்டெயிலாக 4CR கூடிய ரூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. பட் நீங்கள் இந்த ஃபிபனோச்சி யூஸ் பண்ணும்போது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ரூலை வந்து அப்படியே பிளாங்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒர்க் ஆகும், மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஒர்க் ஆகும். ஃபைன். இப்போ இதை வந்து எடுத்து பாருங்க. ஏதாச்சும் ஒரு இதில் இப்போ இந்த சார்ட்லேயே கூட நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரீசண்டாக இப்போ இந்த ஹைக்கும் செக் பண்ணி பாருங்களேன். இந்த ஹைக்கும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, 50%ல் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கா. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து நிஃப்டி வச்சுருக்கிறேன். நிஃப்டினுடைய சார்ட் வந்து மார்ச் 6th 2023. ஓகே, நான் வச்சுருக்கிறது வந்து வீக்லி சார்ட் வச்சுருக்கிறேன். 3 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் அதனுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிருக்கு பாருங்க. லாஸ்ட் கேண்டில் வந்து லைக் வந்து ஒரு ஸ்மால் டோஜி மாதிரி தான் இருக்குது, ஸ்மால் கேண்டிலாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் புல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இது எப்போதுமே ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் 50% ஆர் 61% ஆர் 38.2 இந்த 3 ரேஷியோவில் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா
மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடும். இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து மினிமம் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடும். இதுக்கு அடுத்து 138 நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்ல 138 கரெக்டாக வந்து மார்க்கெட் எங்கே நிற்கிது பாருங்க. 138.2ல வந்து நிற்குதா? சரி, இது வந்து ஒரு ஃபிபனோச்சி ரேஷியோ 1.382. 0.382ங்கிறதும் ஒரு ஃபிபனோச்சி ரேஷியோ, 1.382ங்கிறதும் ஒரு ஃபிபனோச்சி ரேஷியோஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ட்ரெண்டில் எக்ஸாக்டாக எங்கே டேர்னிங் பாயிண்ட் எடுக்கும், நெக்ஸ்ட் இம்பல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் போகும். இதே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் அதனுடைய ஆக்ஷன் வேவுக்கு எவ்வளோ தூரம் ரியாக்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் இம்பல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் போகும். ஓகே, இந்த ஃபிபனோச்சி ரேஷியோஸ் இந்த லெவல்ஸ்க்கும் மற்ற லெவல்ஸ்க்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து வால்யூம் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், செல்லருடைய இன்டென்சிட்டி வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும், செல்லர் தான் அதிகமாக இருப்பாங்க, அதுதான் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும். இப்போது மார்க்கெட் ரைஸ் ஆக போகுதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? வால்யூம் வந்து திடீர்னு பையருடைய இன்டென்சிட்டி, பையருடைய வால்யூம் வந்து அதிகமாக இருக்கணும். பையர் வந்து உள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறம் ப்ரைஸ் ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறம் தான் பையர் அதிகமாகறாங்க, வால்யூம் வந்து பையர் சைடில் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் முன்கூட்டியெல்லாம் எந்த ஒரு இண்டிகேட்டரும் பையர் வந்து இந்த இடத்துல வந்து மாற போகிறாங்க அப்படிங்கிறது எந்த டேட்டாவும் நமக்கு காமிக்காது. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பையர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது என்ன இருக்குதோ, என்ன நடந்திருக்குதோ அதுக்கு உண்டான டேட்டாஸ் தான் நமக்கு வந்து தெரிய வரும். இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே, ஆவரேஜுக்கு மேலே ரைஸ் ஆகும்போது, ஒரு 10 கேண்டில்ஸோடைய ஆவரேஜோ இல்லை 20 கேண்டில்ஸோடைய ஆவரேஜோ அதுக்கு மேலே ரைஸ் ஆகும்போது தான் மார்க்கெட் ரிவர்சல் அப்படிங்கிறது இண்டிகேட்டரே ஷோ பண்ணும். பர்டிகுலராக இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது, இந்த இடத்துல செல்லர் மாதிரி பையர் வந்து என்ட்ரா போகிறாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு இண்டிகேட்டரும் எந்த ஒரு லெவல்ஸும் முன்கூட்டியே அட்வான்ஸாக நமக்கு இந்த இடத்துல சொல்ல முடியாது. பட் இந்த ஃபிபனோச்சி ரேஷியோஸில் கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட் வந்து 9:15க்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மார்க்கெட்டு கரெக்டாக ஃபால் ஆகும்போது எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து ரிவர்சல் ஆகும். இது டெலிகிராமில் டெய்லி லைவ் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் நிறைய நீங்கள் வந்து லைவாகவே செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாக்டாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ரியாக்ஷன் ஆகிறது. அட்லீஸ்ட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதோ இல்லையோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். எக்ஸாக்டாக இப்போ வந்து 23,300 அப்படின்னா 23,300லேருந்து ஒரு 20லேருந்து 25 பாயிண்ட் பவுன்ஸ் ஆகும். அகெயின் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகும். ஓகே, இந்த மாதிரி அந்த லெவல்ஸ்க்கு உண்டான ரியாக்ஷன் வந்து எக்ஸாக்டாக வந்து நடக்கும். ஃபைனலாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபிபனோச்சி சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி ட்ரேடிங்கில் யூஸ் ஆகுது, ஒரு ட்ரெண்டுடைய ரூல் வந்து என்ன, சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய ரூல் வந்து என்ன, ரேஞ்ச் பவுண்டுடைய ரூல் வந்து என்ன, அண்ட் குறிப்பாக இந்த ஃபிபனோச்சி நம்பர்ஸ் எக்ஸாக்டாக எப்படி யூஸ் பண்ணணும். குறிப்பாக ஒரு டெக்னிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அந்த ரிவர்சல் டெக்னிக்ஸ் வந்து 50%, 60%, 38%ல் மார்க்கெட் எப்படி ரிவர்சல் ஆகுது அண்ட் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்டு குறிப்பாக இந்த ஃபிபனோச்சி லெவல்ஸ்க்கும் மற்ற லெவல்ஸ்க்கும் எவ்வளோ அட்வான்ஸாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஃபைன், இந்த வீடியோ சம்திங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.